வணக்கம் நண்பர்களே. பிரபஞ்சனின் அப்பாவின் வேஷ்டி கட்டுரையிலிருந்து கேசவன் கல்யாணத்தின் போது 3வது பாகம். இந்த ஊரில் பெட்டி கடைகளைப் போல கல்யாண மண்டபங்களும் பெருகி கொண்டிருந்தன. எனக்கு எதிரே கல்யாணத்துக்கு போய் வருகிறார்கள் என பட்டுப்புடவை கசப்பில் பெண்கள் குழந்தைகளோடும் தாம்பூல பைகளோடும் எதிரில் வந்தார்கள். எங்கே கேசவன் கல்யாண வரவேற்பில் இருந்தா என்று நான் கேட்கலாம். தப்பில்லை, ஆனால் ஏனோ கேட்கவில்லை. முதலில் எதிர்பட்ட கல்யாண மண்டபத்தின் வாசலில் வாகனங்களும் புதிய ஆடைகளோடு மனிதர்களும் நின்றிருந்தார்கள். என் மனசில் என்னவோ இந்த மண்டபம் இல்லை என்று தோன்றவே மேலும் நடந்தேன். அடுத்தாற்போல் இன்னொரு மண்டபம் வந்தது. அங்கும் வாகனங்கள், மக்கள், மைக் வழியா தனி சினிமா பாடல்கள். இதுவும் இருக்காது என்று தோன்றியது. சந்தின் திருப்பத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருந்தது. வாசலிலேயே ஒரு சின்ன டேபிள் போட்டிருந்தது. துணி விரிப்பின் மீது சந்தனம், பன்னீர் செம்பு, குங்கும சிமிழ், ஆரஞ்சு கலை மிட்டாய்கள் வைக்கப்பட்டிருந்தன. என்னை கண்டு மேஜையின் பக்கத்திலே நின்றிருந்த ஒரு இளைஞனும் யுவதியும் சிரித்தபடி கும்பிட்டார்கள். இதுதான் கேசவன் கல்யாண மண்டபம் என்று ஏனோ சர்வ அலட்சியமாக தோன்றியது. உள்ளே நுழைந்தேன். குழந்தைகள் குறுக்கும் நெடுக்கும் ஓடி விளையாடி கல்யாண குதூகலத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். வயதானவர்கள் தங்களுக்கென்று அளிக்கப்பட்டிருந்த சௌகரியமான ஆசனத்திலிருந்து மௌனமாக வேடிக்கை பார்த்தவாறு இருந்தார்கள். இளைஞர்களும் நடுவயதுக்காரர்களும் நடந்து கொண்டும் கும்பல் கும்பலுமாக நின்று பேசிக்கொண்டும் இருந்தார்கள். இளம் பெண்கள் தங்கள் வெவ்வேறு ஆகிருதிகளை வெளிப்படுத்தி கொள்ளத்தக்க தருணமாக அந்த மாலை பொழுதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு இளைஞர் என்னிடம் வந்து, இப்படி வாங்க சார் என்று மாடி கலைத்து போனார். வரிசையாக நாற்காலி, மேசை போட்டு சிலர் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சாமி, சார கவனி என்று விட்டு என்னை பார்த்து, சாப்பிட்டு வாங்க சார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். சாமி என்கிற இடுப்பில் துண்டும் மேலே பனியனும் அணிந்திருந்த ஒருவர் என்னை ஓர் இலைக்கு முன்னால் உட்கார வைத்தார். முதலில் பாலில் செய்யப்பட்ட பெங்காலி இனிப்பு பரிமாறப்பட்டது. சாப்பிட்டேன். எனக்கு பெங்காலி இனிப்பு பிடிக்கும். இன்னொன்று போடட்டுமா சார் என்றார் சாமி. நான் மறுக்கவில்லை. அடுத்தபடியாக பூந்தி போட்டார்கள். அதுவும் நன்றாகவே இருந்தது. ரசித்து சாப்பிட்டேன். காரமான மிக்சர், உண்மையான மிக்சர். மிக்சரில் சிறப்பு விஷயம். அதில் முந்திரி பயிர்கள் முழு முழு துண்டுகளாய் கிடந்தன. கேசவன் சாப்பாட்டு விஷயத்தில் பிரமாதப்படுத்திவிட்டார் என்று நினைத்தேன். மாலை டிபனே இப்படி இருந்ததெனில் இரவு சாப்பாடு எப்படி இருக்கும் என்று கணக்கு போட்டேன். ஆச்சரியமாக இருந்தது. கடைசி நாள் வரை கல்யாண செலவுக்காக கேசவன் பணம் தேடி அலைந்து திரிந்தது எனக்கு தெரியும். கடைசியில் எவ்வாறு பணம் கிடைத்தது? 3 தங்கைகளை கரையேற்றி நெற்று பின்னுக்கு போன பின்னால் கல்யாணம் பண்ணி கொள்ளும் கேசவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனசு சொல்லி கொண்டது. கடைசியாக காப்பி கொடுத்தார் சாமி. கல்யாண காப்பி மாதிரி இல்லை, நிஜமான காப்பி. காப்பி எப்படி சார் என்றார் சாமி. ஃபஸ்ட் கிளாஸ் என்றேன் நான். சாமி தயாரிப்பாச்சே சார். என் கையால் சாப்பிட்டவங்க கல்யாணத்தை வேணும்னா மறந்துடலாம், நான் பண்ணி போட்டதை மறக்கவே கூடாது என்றார். திருப்தியோடு கீழே வந்தேன்.